பட்ஜெட்ல ப்ரொஜெக்டர் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏன் கிட்ட யுவாகோ அண்ட் யுவாகோ ப்ரோ ப்ரொஜெக்டர் இருக்கு. இந்த வீடியோல இந்த ரெண்டு ப்ரொஜெக்டரோட கம்பேரிசன் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் ஃபைனலா உங்களுக்கு எந்த ப்ரொஜெக்டர் பிடிச்சிருக்கோ அந்த ப்ரொஜெக்டரை பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. Hey guys, welcome back to Shah Vlogs. இன்னைக்கு என்கிட்ட ரெண்டு டாப் செல்லிங் பட்ஜெட் ப்ரொஜெக்டர்ஸ் ஃப்ரம் Zadco இருக்கு. ஒன்று யுவாகோ அண்ட் இன்னொன்று யுவாகோ ப்ரோ. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிசைன், சவுண்ட், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் வந்து கம்பேர் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். யுவாகோ வந்து 6000 to 7000 ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. யுவாகோ ப்ரோ 12000 to 13000 ரேஞ்சில் வருது. யுவாகோவை விட யுவாகோ ப்ரோ டபுள் த ப்ரைஸ் வருது. அந்த ப்ரைஸ்க்கு இது வர்த்தா இல்லையான்றதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பில்டு பார்த்தீங்கன்னா யுவாகோ வந்து சாலிடாக இருக்குது. யுவாகோ ப்ரோவோட பில்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக இருக்குது. அண்ட் இது இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது. யுவாகோவில் உங்களுக்கு மேனுவல் ஃபோக்கஸ் தான் கொடுத்துருக்காங்க. யுவாகோ ப்ரோவில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதனால வந்து நமக்கு ரொம்பவே டைம் சேவிங். இப்போ செட்டப் வந்து பார்த்தோன்னா யுவாகோ வந்து மேனுவல் ஃபோக்கஸ் நம்ம பண்ணி கரெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஜிக்ஸாக்காக இருந்துச்சுன்னா 4 points கரெக்ஷன் வந்து நீங்கள் தான் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே யுவாகோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆன் பண்ண உடனே ஃபோக்கஸ் பண்ணி அந்த 4 points கரெக்ஷனையும் அதுவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதனால வந்து செட்டப் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுவாகோ ப்ரோ வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஃபாஸ்டர். யுவாகோ 720 பிக்சல்ஸ் வீடியோ சப்போர்ட் பண்ணுது அண்ட் ப்ரோ வந்து 1080 பிக்சல்ஸ் சப்போர்ட் பண்ணுது. இந்த ரெண்டு ப்ரொஜெக்டருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 4K வீடியோஸ் HDMI கேபிள் மூலிமா கனெக்ட் பண்ணிங்கன்னா அதை ஸ்கேல் டவுன் பண்ணி அதுக்கேற்ற ரெசல்யூஷனில் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ இதோட பிக்சர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் நான் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு ப்ரொஜெக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் யுவாகோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த கலர் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்பாக இருக்குது. ரெண்டு ப்ரொஜெக்டர்லேயும் இன்பில் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்குது. நான் வந்து எக்ஸ்டர்னல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறது தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரெண்டு ப்ரொஜெக்டர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI சப்போர்ட் இருக்குது, USB இருக்குது அண்ட் AV சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸ்க்ரீன் மிரரிங் நான் ரெண்டுத்துலேயும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது யுவாகோவில் iOS வந்து கொஞ்சம் ஸ்லைட் டிலே இருந்துச்சு. பட் யுவாகோ ப்ரோவில் அந்த மாதிரி எந்த இஷ்யூவுமே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ரொஜெக்ஷன் சைஸ் ரெண்டு ப்ரொஜெக்டர்லையுமே நம்ம வந்து 150 inches வரைக்கும் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா ஆப்டிமல் கிளாரிட்டி 80 to 100 inches வரைக்கும் பண்ணும்போது தான் நல்லா இருக்குது. யுவாகோ ப்ரொஜெக்டரில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் பின்னாடி கொண்டு போயிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணாலுமே இது ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகி கிளாரிட்டி இன்னுமே வந்து இதில் நல்லாயிருக்கு. ஹீட்டிங் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு ப்ரொஜெக்டர்லேயும் ஒரு ஃபுல் மூவி வந்து போட்டு பார்த்தேன். ஸோ 2 to 3 hours ஓடியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஹீட்டெல்லாம் எதுவும் இல்லை. ப்ரோவில் இன்னும் கொஞ்சம் வந்து ஏர் ஃப்ளோ போகிறதுக்காக பெட்டராக டிசைன் பண்ணியிருக்கிறதுனால இன்னுமே அதில் வந்து ஹீட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெண்டு ப்ரொஜெக்டரோட பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமோட், HDMI கேபிள் அண்ட் AV கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ரிமோட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது
ப்ரோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கேஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் ப்ராப்பராக இல்லைன்னா ரிமோட்லேருந்தே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக வந்து 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்கேஸ் நமக்கு வந்து ரிமோட் இல்லாமல் மவுஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே மவுஸ்க்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது வந்து யுவாகோ ப்ரொஜெக்டரில் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ யூடியூப்பில் வந்து ஏதாவது வீடியோ வந்து நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு மேனுவலாக ஃபோக்கஸ் அண்ட் 4 பாயிண்ட் கரெக்ஷன் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யுவாகோ ப்ரொஜெக்டர் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணவொடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செட்டப் ஆகி ஃபோக்கஸ்லேருந்து 4 பாயிண்ட் கரெக்ஷன் எல்லாமே ப்ரொஜெக்டர் பார்த்துக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா யுவாகோ ப்ரோ ப்ரொஜெக்டர் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா யுவாகோ ப்ரொஜெக்டர் வந்து இன்னுமே ப்ரீமியமாகவும் அதோட பிக்சர் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை சூஸ் பண்ணுறது கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். இந்த கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னுமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.